இங்க ஒரு அகோரி சில மந்திர பூஜைகள்லாம் பண்ணி இந்த பொண்ணோட ஆத்மாவை இந்த பொம்மைக்குள்ளேயே அடைச்சு வைக்கிறாரு. அடுத்து இந்த படத்தோட வில்லனை காட்டுறாங்க. இவனும் இறந்து போயிருப்பான். இவன் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணியிருப்பான். இப்போ இவனோட ஆத்மா அந்த பானைக்குள்ள இருக்கு. பானை உளுந்து உடஞ்சதுமே அவனோட ஆத்மா அவன் பையனோட உடம்புக்கு மாறிடுது. இந்த பொம்மை ஒரு மண்ணில் புதைஞ்சு கிடக்க அதை ஒரு சின்ன பொண்ணு எடுக்கிறா. சின்ன பொண்ணு எடுத்தவள்கிட்டேருந்து ஒரு பப்பட் ஷோ பண்றவர் அந்த பொம்மையை வாங்கிட்டு போயிடுறாரு. வாங்கிட்டு போய் இவர் ஒரு ஷோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த பொம்மை பேச ஆரம்பிக்குது. எதிர்த்தாப்புல ஒரு அரசியல்வாதி உட்காந்துருக்காரு. அவரை பத்தி உண்மையை அவர் பண்ண ஊழல்லாம் அந்த பொம்மை சொல்ல ஆரம்பிக்குது. அதை கேட்டு அவர் கோவம் அடைஞ்சவர் இந்த பப்பாட் ஷோ பண்றவரை திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. இவரும் கோவமாயி அந்த பொம்மையை மலையிலேருந்து தூக்கி வீசிடுறாரு. பொம்மை தான் போயிட்டேன்னு இவர் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா பக்கத்துலேயே தான் பொம்மை இருக்கு. அதை பார்த்து அவர் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்போ இவருக்கு 2 அசிஸ்டன்ட் இருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து இந்த பொம்மையை கொடுத்து இந்த பொம்மையை தூக்கி எங்கேயாச்சும் போட சொல்லிடுறாரு. இவங்களும் அந்த பொம்மையை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. பயந்துகிட்டு அந்த பொம்மையை அங்கேயே தூக்கி வீசிடுறாங்க. இப்போ அந்த பொம்மையை எல்லாரும் மிதிச்சது அந்த பொம்மையில உள்ள ஆத்மா வெளியில வந்துடுது. வெளியில வந்தது அந்த வில்லனோட பையனையும் அவன் உடம்புல உள்ள அந்த வில்லனோட ஆத்மாவையும் கொலை பண்ணிடுது.